அதிலே வனத்துறையின் சார்பாக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமா நீங்களெல்லாம் அப்படி வர்றப்போ ஒரு ரவுண்டு இது உள்ள போய் அப்படி சுத்திட்டு அதை அந்த ஷெட்டில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வர்றப்போ நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும். நோய் நொடிகளும் குறையும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு திட்டங்கள் கொல்லானூரை பொறுத்தவரையில் இந்த 3 ஆண்டு காலங்களில் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். 6ஆம் மணிக்கு ரோடு போட்டிருக்கிறோம். நான் பேசின பிறகு கட்சியா நீ பேசணும். நீ பேசினா நான் பேச மட்டும் போயிடுவேன். ஓகேவா? 6ஆம் மணிக்கு ரோடு போட்டிருக்கிறோம். ஒரு தரம் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலர் ஆகி வீட்டில் டிவி லைட்டு பல்பெல்லாம் உடஞ்சி போச்சு. நான் வந்து உடனே பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக போட்டிருக்கிறோம். எங்கள் ஊருக்கு இப்போ தான் ரோடு போட்டோம். அந்த வழியில் தான் 37 பஸ் வருது. இப்போ புது பஸ் வந்து தேர்வாயில் துவைக்க வச்சுட்டு போனேன். எங்கள் ஊரில் வர பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் இப்போ புதுசாக ரோடு போட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னே. எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, புது ரோடு புது பஸ்ஸு எம்எல்ஏ ஹை ஹை என்றானுங்க. அது மாதிரி எனக்கு இல்லை அந்த பாராட்டுகள் எல்லாம். நிச்சயமாக அந்த பாராட்டுகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சருக்கு தான். இந்த ஆண்டு இந்த ரோடு நான் தினம் வந்து பார்க்குறேன். இந்த ரோடை எப்படியாவது சீர் செய்யணும். தேர்வாய் வரையும் சீர் செஞ்சு அதை டபுள் ரோடு ஆக்கி உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 3 ஆண்டு காலமாக இதற்காக போராடி இந்த ஆண்டு தான் வனத்துறையினுடைய அனுமதியோடு, அந்த வனத்துறையில் இருக்கிறதுனால தான் செய்ய முடியல. இப்போ வனத்துறை அனுமதி கேட்டு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அனுமதி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு இந்த ரோடையும் போட்டு உங்களுக்கு சரியான முறையில் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலமைச்சருடைய உழைப்புக்கும் முதலமைச்சருடைய எண்ணத்திற்கும் 3 வருஷம் ஆச்சு ஆட்சி வந்து. ஒருத்தனுக்கு வந்து சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, பசி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உலகம் பசி எடுக்கல, உலகமே ஓஞ்சி போயிடும். யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டான். இதை மனதில் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உணவுத்துறை அமைச்சரை கூப்பிட்டு, மனிதனுடைய மூலாதாரம் உணவு, உணவு இல்லைன்னா மனித வாழ்க்கையே கிடையாது. அந்த உணவு நீ கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 ஆண்டு காலம் அதற்காக முழுமையாக பணியாற்றி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஆட்சி வர்றப்போ கூட, வந்த பிறகு கூட, திமுக ஆட்சி வந்த பிறகு கூட 1 வருஷ காலம் இருந்த அரிசிக்கும் இப்போ ஒரு 1.5 வருஷமா வர்ற அரிசிக்கும் நீங்க வித்தியாசம் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கு யாரும் அரிசி யாரும் கோழிக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போடுறது இல்லை. பச்சை அரிசியா இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, தரமா வந்துட்டு இருக்குது. காரணம் முதலமைச்சருடைய எண்ணம். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுமையும் அரிசி தரமானதா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நெல் வாங்குறாங்க இல்லையா, அதை தனியார் வாங்கிட்டு இருந்தாங்க. தனியார் வாங்கும் பொழுது அந்த நெல்லுல நிறைய ஊழல் நடந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு அரசாங்கம் தான் நெல்லை நேரடியாக கொள்முதல் பண்ண வேண்டும். ஈரமான நெல்லை வாங்கி ஸ்டாக் வச்சிருவாங்க, அது மக்கி போகும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு அரசே நெல்லை வாங்கி அந்த ரைஸ் மில்லுக்கு உடனடியாக அனுப்புனாங்க. நெல்லை எடுத்து போய் குடோன்ல போட்டுருவான். அது பாட்டு காலங்காலத்துக்கும் கிடக்கும், மக்கி போகும். அந்த நிலைமையெல்லாம் இப்ப கிடையாது. நெல் நேரடியா ரைஸ் மில்லுக்கு போகுது. ரைஸ் மில்லையும் முறைகேடான ரைஸ் மில்லெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு தரமான ரைஸ் மில்லை மட்டும் எடுத்து அது கலர் ஸ்லாட்னு ஒரு மிஷின் பொறுத்துனாங்க. 50 லட்சம் ரூபாய் அந்த மிஷினுடைய மதிப்பு. இவங்க அரிசியெல்லாம் தயார் பண்ணி அந்த மிஷின் உள்ளார போகணும். அந்த மிஷின் உள்ளார போச்சோன்னா பழுப்பரிசி, கல், கருப்பரிசி, நொய் அரிசி இதெல்லாம் அதை எடுத்துடும். எடுத்துட்டு தரமான அரிசி தான் வெளியே வரும். அந்த மாதிரி முறையில் வர்றதுனால தான் இன்றைக்கு அரிசி தரமாக இருக்குது. கடந்த கால ஆட்சியில் அரிசி குடோன்லேயே இருக்கும். நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நெல்லை இவர் எடுத்துப்பார், யார்? ரைஸ் மில்காரர் எடுத்துன்னு போயிடுவார். உங்களாண்ட வாங்கினாங்க பாரு, 10 கிலோ 5 கிலோ வாங்கினாங்க பாரு, அவங்கெல்லாம் எடுத்துன்னு போய் ரைஸ் மில்காரங்க கையில் கொடுத்துருவாங்க. ரைஸ் மில்காரன் எடுத்துன்னு போய் மறுபடியும் குடோனில் வச்சுருவாங்க. இப்படி தான் சுற்றின்னு இருந்தது அரிசி. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக துல்லியமாக உணவு முக்கியமானது மனிதனுக்கு, அந்த உணவு தரமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதை முறையாக செய்திருக்கின்றார். அதுதான் அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய முதல்வர் நம்முடைய